ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓஹோ எந்தன் பேபி. இந்த மூவி வந்து விஷ்ணு விஷாலோட பிரதர் ருத்ரா நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. இது அவரோட ஃபஸ்ட்டு படம். இதை வந்து விஷ்ணு விஷாலே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த அறிந்து மறியாமலும் படத்தெல்லாம் ஆரியாவை பார்த்து பயந்து ஓடுவார்ல, கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டரில் வருவார்ல, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டோரி வந்து என்னென்னா, விஷ்ணு விஷால் வந்து ஆக்டர் விஷ்ணு விஷாலாவே இந்த படத்தில் வர்றாரு. அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்ல வர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ருத்ரா வர்றாரு. அவர் வந்து 2-3 ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இவர்கிட்ட ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லாத டைமில் என்ன பண்ணுறாரு, இவரோட ஓன் லவ் ஸ்டோரியே வந்து அவர் ஸ்கிரிப்டாக சொல்கிறாரு. அது வந்து விஷ்ணு விஷாலுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஆனால் வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து பிரேக்கப்பில் முடியுது. அதை இன்ட்ரோல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃப் வேணும்னா நீங்கள் போய் திரும்ப அந்த பொண்ணை பார்த்து என்ன ஆச்சுன்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வாங்க, திரும்ப வந்து அந்த பொண்ணு கூட சேர ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி விஷ்ணு விஷால் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்கிரிப்டுக்கோசரம் அவர் வந்து அந்த பொண்ணை திரும்ப போய் பார்க்குறாரு. அவங்க பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, அவங்க வந்து திரும்ப இவரை லவ் பண்ணாங்களா, இவங்க லவ் திரும்ப ஒன்றா சேர்ந்துச்சா, விஷ்ணு விஷால் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணி நடித்தாரா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியை வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஸ்டோரி தான். 10க்கு 7 அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காரு கிருஷ்ணகுமார். ஆக்சுவலாக வந்து இந்த காமெடி ராம்காமாக தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. காமெடியெலாம் நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பட் வந்து அந்த ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு ஒரு போர்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. அது வந்து அந்தளவு டச்சிங்காகவும் இல்லை. எப்படி சொல்கிறது, அது ரைட்டிங் வந்து அந்த 2 கேரக்டருக்குமே சரியாக இல்லை. அந்த கேரக்டரால் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த கேரக்டர் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நல்லாவே எழுதியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேக்கும் 7 தரலாம் அண்ட் டேரக்ஷனுக்கும் 7 தரலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிங் வந்து இந்த படத்தில் நிறைய நியூ ஃபேஸஸ் தான். அதாவது மெயின் லீட் கேரக்டரில் நடித்த ருத்ராவாகட்டும், ஹீரோயினாக நடித்தவங்களோட எல்லாருக்குமே இது புது படமாக தான் இருக்கும். ஸோ வந்து ஆக்டிங் வந்து டீசெண்டாக இருக்குது, 7 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஜென் மார்டின் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் டீசெண்டாக இருக்குது. 10க்கு 8 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்து கருணாகரன், மிஷ்கின் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். மிஷ்கினை வந்து இப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வந்து ஒரு ரஃப்பான கேரக்டரில் பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு காமிக்கலான கேரக்டரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் டேரக்டர் மிஷ்கினாகவே அவர் வருவார். அந்த போர்ஷன்ஸ் அவர் வந்து விஷ்ணு விஷால் வச்சு படம் எடுக்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா காமெடியாகவே, அந்த சீன்ஸ்லாம் காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட்டிங் கேஸ்ட்டுக்கு 8 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு யூத்ஃபுல் ராம்காம்க்கு ஏற்ற மாதிரி நல்ல கட்ஸ்லாம் அங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்க்கு 8 தரலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபியுமே நல்லா இருந்துச்சு. ஒரு பெப்பியான இடத்துல தேவையான ஒரு பெப்பியான இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சினிமோட்டோகிராஃபிக்கும் 8 தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க டீசெண்டாக இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. 7 மார்க்ஸ் தரலாம். அண்ட் லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வந்து இது என்னதான் ருத்ராவுக்கு ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ஓரளவு நல்லா செலவு பண்ணியே வந்து விஷ்ணு விஷால் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவர் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ், அந்த விஷ்ணு விஷால் வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல விஷுவல்ஸ் நல்லா கிராண்டாகவே சில சீன்ஸ்க்கெலாம் தேவைப்படுது. அதெல்லாம் ஒழுங்காக செலவு பண்ணி தான் எடுத்திருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த படம் வந்து தேட்டரில் ஒரு ஆவரேஜ் ரன் தான் இப்போ ஆகுது. எதனாலனா வந்து ப்ரொமோஷன்ஸ் அந்தளவு நல்லா இதுவாக பண்ணலை. ப்ரமோஷன்ஸ் ஒன்றும் நல்லா பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ரிசப்ஷன் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு டீசெண்டான ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. மேபி இந்த படம் ஓடிடியில் வந்தப்பறம் நிறைய பேர் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, இதை ஃபோனில் தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்லாம் சொல்கிற வாய்ப்புகள் இருக்குது. டீசெண்டான ராம்காம் அது. ரொம்ப ஓஹோன்னு சூப்பராகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் இது. நல்ல அட்டம்ப்ட், டீசெண்டாக வந்திருக்கு. அவுட்புட்டும் டீசெண்டாக வந்திருக்கு. 100க்கு டோட்டலாக 74 மார்க்ஸ் வருது. உங்களுக்கு தேட்டரில் பார்க்க டைம் கிடச்சா தாராளமாக இப்போ போய் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். பெருசாக வித்தியாசமான ஸ்டோரி, வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேலாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ராம்காமாக இருக்கும். அண்ட் ருத்ராவை பற்றி சொல்லணும்னா, அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நல்லாவே அவர் வந்து நடிச்சிருக்காரு. நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா சூப்பராக வருது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா வந்து அவர் வயசு வந்து இப்போ ஒரு 28 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல யங் ஆக்டராக, ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த ரேஞ்சில் வந்து இப்போ மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் இருக்காங்க, அசோக் செல்வன் இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் ஆல்ரெடி அவங்களாம் 30 தாண்டி போயிட்டாங்க. ருத்ராவுக்கு வந்து ஒரு நல்ல த்ரூ விக்ரம் வந்தப்போ நம்ம அப்படி தான் நினச்சோம், ஒரு நல்ல ஒரு சார்மிங்கான யங் ஹீரோவாக இருக்கார் அப்படின்ட்டு. பட் வந்து அவர் ஒரு 5 இயர்ஸாக அவருக்கு படமே ரிலீஸ் ஆகாமல் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார். பட் ருத்ரா வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு நல்ல ராம்காம்லாம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அந்த யூத் ஆடியன்ஸ், காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு சீக்கிரமாகவே வந்து அவர் நல்லா கனெக்ட் ஆகிடுவார். ருத்ரா தொடர்ந்து படங்க பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.